ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வருகை தந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது தொடர்கதையோடு வந்திருக்கேங்க. கதையின் பெயர் வேண்டுமடி நீ எனக்கு. இது மொத்தம் 23 அத்தியாயங்கள் கொண்டது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முதல் 2 அத்தியாயங்களை பார்க்க போகிறோம். இந்த கதை பிரதிலிப்பியில் அதிக வரவேற்பை பெற்ற கதை மற்றும் அதிக வாசகர்களையும் தேடித்தந்த கதை. அது மட்டும் இல்லைங்க, அமேசானில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பெஸ்ட் செல்லரில் இருக்கும் கதை. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், ரசித்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக எல்லா அத்தியாயங்களையும் கேளுங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். வேண்டுமடி நீ எனக்கு. அத்தியாயம் 1. அது பனியும் அல்லாத வெயிலும் அல்லாத இளம் காலை பொழுது. ஆதவன் உதித்து நேரமாகி இருந்தது. ஆங்காங்கே பறவைகள் கூட்டம் கூட்டமாக இன்னிசை பாடி கொண்டிருந்தன. ஹைதராபாத்தின் இன்னொரு பகுதியான செகந்திராபாத். அங்கு மிகவும் பரபரப்பான பகுதியில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி கட்டிடம். கனிஷ்கா அப்பார்ட்மெண்ட் ABC என்ற 3 பிளாக்குகள் கொண்டது. அந்த காலை நேரத்திலும் அந்த வளாகத்தில் மக்கள் ஆங்காங்கே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். கொஞ்சம் வயதான பெரியவர்கள் மட்டும் அல்லாமல் இளைஞர்களும் பெண்களும் மற்றும் நடுத்தர வயது பெண்மணிகளும் கூட அந்த நேரத்தில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். சிறுவர் சிறுமியர் பள்ளி சீருடையில் அழகழகாய் நின்று கொண்டிருந்தனர் தங்கள் பள்ளியின் பேருந்து வருகைக்காக. அவர்களை வீட்டில் இருந்து அழைத்து வந்த அவர்களது அம்மாக்களும் அப்பாக்களும் தங்கள் குழந்தைகளின் கைகளை பிடித்தபடி நின்றிருந்தனர். அந்த வளாகத்தின் இன்னொரு பக்கத்தில் இருந்த சிறிய பிள்ளையார் கோயிலில் மணியடிக்கும் ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. மெல்லிய ஒலியில் விநாயகர் மந்திரம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஊதுபத்தி மணமும் சாம்பிராணி மணமும் மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த விநாயகர் ஸ்லோகமும் என்று எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோயிலுக்குள் செல்வது போன்ற பிரமையை ஏற்படுத்தும் அளவிற்கு அவ்வளவு தெய்வீகமாக இருந்தது அங்கு. அர்ச்சகர் தீபாராதனை காட்டி கொண்டிருந்தார். அவர் கொண்டு வந்த தீபத்தை கண்களில் ஒற்றி வழிபட்டு கொண்டிருந்தனர் மக்கள். ஒரு சிலர் பயபக்தியுடன் உக்கி போட்டு கொண்டிருந்தனர். அர்ச்சகர் கொடுத்த விபூதியை நெற்றியில் வைத்து கொண்டு வெளியே வந்து அவரவர் பாதையில் சென்றனர். தன்னுடைய A பிளாக்கில் செல்வதற்காக நடை போட்டு கொண்டிருந்த மேகாவை தடுத்து நிறுத்தியது C பிளாக்கில் இருக்கும் அம்புஜம் மாமியின் குரல். ஏண்டி மேகா, அம்மா என்ன பண்ணிட்டுருக்கா? நல்லா இருக்காளோன்னோ? இப்போ பரவாயில்ல மாமி, நல்லா இருக்காங்க. ஆனால் என்ன, வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க மாமி. தனியாக நடக்க முடியலை. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது மாமி. உன்னை பற்றின கவலை தாண்டி அவளுக்கு. நோக்கு நடக்க வேண்டியது காலத்தில் அந்த நேரத்தில் நடந்திருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. அது ஏண்டி நோக்கு புரிய மாட்டேன்றது? சரி மாமி, அம்மா தேடுவாங்க. இந்நேரம் எந்திரிச்சு என்னை காணாமல் தேடிட்டுருப்பாங்க. நான் வாரேன் மாமி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்றாள் மேகா. அதானே, இந்த பேச்சை எடுத்தாலே கிளம்பிடுவியே பதில் சொல்லாமே. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. கேட்டால் நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பெற்றவங்களை பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் சாக்கு சொல்கிறா. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் தான் அந்த பெற்றவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கின்றத இவ யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எப்படியோ போங்க, நான் சொன்னால் யார் கேட்க போகிறா என்று புலம்பிக்கொண்டே தன் வீட்டை நோக்கி நடந்தாள் அம்புஜம் மாமி. மேகா தன்னுடைய பிளாக்கை அடைந்து லிஃப்டில் ஏறி கதவை மூடிக்கொள்ளும் போது அவசரமாக அங்கு வந்தாள் அவளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கும் சங்கரி. மேகாவை விட 2 அல்லது 3 வயது தான் அதிகமாக இருக்கும் சங்கரிக்கு. அவளும் உள்ளே வந்து கதவை மூடிக்கொண்ட பின் அவர்கள் செல்ல வேண்டிய 3ஆம் தளத்தின் பட்டனை அமுக்கினாள் மேகா. என்ன சங்கரி, பூஜாவை பஸ் ஏற்றிட்டு வர்றீங்களா? ஆமாம் மேகா, காலையில் எழுப்பி ரெடி பண்ணி ஸ்கூல் பஸ் ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு இருக்குது. இப்போவே டயர்டாயிட்டேன். இனி போய் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் அக்கடான்னு உட்கார்றதுக்குள்ளே அப்பப்பா பெண்டு கலண்டுருது. கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது தெரியுமா? தயவு செஞ்சு நீ கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. கல்யாணம் பண்ணிட்டே டென்ஷன் தான். கொஞ்ச நாள் தானே சங்கரி, அப்புறம் பூஜா கொஞ்சம் வளர்ந்துட்டா சரியாக வந்துடும்.
தன் வேலையை தானே பண்ணிப்பால்ல, உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாகிடும் சங்கரி என்று கூற அதற்குள் லிஃப்ட் 3வது தளம் சென்றடைய 2 பேரும் வெளியே வந்தனர். இன்னைக்கு என்ன நீ வேலைக்கு போகலையா? லீவு போட்டிருக்கியா என்ன? ஆமாம் சங்கரி, லீவு இருக்குது, அதனால் 2 நாள் லீவு போட்டிருக்கேன். ஓ அப்படியா, அது சரி. உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இன்றைக்கி யாரோ புதுசாக குடி வர்றாங்களாம்ல, கீழே வாட்ச்மேன் சொன்னார். ஆமாம் சங்கரி, செக்ரட்டரி சொன்னார். யார் வர்றாங்கன்னு ஏதாவது தெரியுமா? தெரியலை, வந்தால் தான் தெரியும். சரி நான் வர்றேன் சங்கரி. சரி மேகா, நானும் வர்றேன். மேகா தன் வீட்டினுள் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். உள்ளறையை எட்டி பார்த்தாள். என்னம்மா மேகா, வந்துட்டியா? எங்கே போயிருந்த? எழுந்து அமர்ந்திருந்த அவள் தாய் பத்மினி அவளை பார்த்து கேட்டாள். கீழே கோயிலுக்கு தாம்மா சாமி கும்பிட்டு வர்றேன். சரி நான் போய் டிஃபன் பண்ணுறேம்மா என்று சொல்லி சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் மேகா. காலை டிஃபன் செய்து அதை ஹாட் பேக்கில் எடுத்து வைத்தாள். தன் அம்மாவை சாப்பிட அழைக்கலாம் என்று சென்றவளை தடுத்து நிறுத்தியது அழைப்பு மணி சத்தம். சென்று கதவை திறந்தவள் வெளியே நின்றிருந்தவனை பார்த்ததும் தூக்கி வாரி போட மீண்டும் வேகமாக கதவை சாற்றினாள். இதயம் படபடவென்று அடித்தது அவளுக்கு. தன் வாழ்க்கையில் யாரை மறுபடியும் பார்க்கவே கூடாது என்று நினைத்தாளோ அவன்தான் வெளியே நின்றிருந்தான். இவன் ஏன் இங்கு வந்தான்? எப்படி வந்தான்? எதுக்காக இப்போ வந்திருக்கிறான்? அடுக்கடுக்காய் கேள்விகள் எழுந்தது அவள் மனதில். கோபத்தில் உதடு துடித்தது. அழுகை முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. அதற்குள் மீண்டும் கதவு தட்டும் சத்தம். அத்தியாயம் 2. மேகா கோபத்துடன் நின்றிருக்க மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. திறக்க மனம் இல்லாமல் அப்படியே கல்லாய் இறுகிய முகத்திடம் நின்றிருந்தாள் மேகா. மீண்டும் பலத்த சத்தத்துடன் கதவு தட்டப்பட்டது. வேறு வழியின்றி கதவை திறந்தாள். வெளியே அதே இளைஞனை கண்டதும் கோபத்தில் கத்தினாள். இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க? உங்களை யார் கூப்பிட்டது என்று சொல்லி அவனை எரிப்பது போல் பார்த்தாள். கூல் கூல் மேகா, உன் பார்வையாலேயே என்னை சுட்டு பொசுக்கிறிவ போல என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் அந்த இளைஞன். தயவு செஞ்சு வெளியே போங்க, உள்ளே வராதிங்க. அப்போது உள்ளிருந்து அவள் அம்மாவின் குரல் கேட்டது. மேகா, அங்கே என்னம்மா சத்தம்? யாரும் வந்திருக்காங்களா? சத்தமாக பேசிகிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையேடி என்று பயந்த குரலில் கேட்டார். ஒன்றும் இல்லைம்மா, யாரோ அட்ரஸ் கேட்டு வந்திருக்காங்க, இதோ அனுப்பிட்டு வர்றேன். தன் தாயிடம் பதில் சொல்லிவிட்டு அவன் பக்கம் திரும்பினாள். அவனோ சாவகாசமாக, அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா மேகா? அவங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அத்தையா? யார் அத்தை? உங்கள் கண்ணில் படக்கூடாது, உங்கள் சகவாசமே இருக்கக்கூடாதுன்னு தானே நானே அங்கேருந்து வந்தேன். இங்கேயும் ஏன் வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு வெளியே போங்க. குரலில் வெறுப்பை உமிழ்ந்தாள் மேகா. ஓகே ஓகே, ரிலாக்ஸ், போயிடுறேன். பைடிவே, நான் இங்கே எதிர் ஃப்ளாட்டில் தான் புதுசாக குடி வந்திருக்கேன். எதுவும் ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். ஓகேயா? பாய் மேகா, அப்புறம் பார்க்கலாம், கதவை சாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அந்த இளைஞன். கதவை சாற்றிவிட்டு வந்தவள் தலையில் கை வைத்து கொண்டு சோபாவில் சரிந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டாள் மேகா. ஐயோ, இங்கேயே இவன் வந்துட்டானே, இனிமேல் டெய்லி இவனோட முகத்தை பார்க்கணுமா? கடவுளே! அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. உள்ளே தன் அறைக்குள் சென்று அங்கு இருக்கும் பீரோவை திறந்து ஒரு புகைப்படத்தை வெளியே எடுத்தாள். அதில் மாலையும் கழுத்துமாக திருமண கோலத்தில் இருந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, மேகாவும் அந்த இளைஞனும் தான். அவன் பிரியன், அதுதான் அவன் பெயர். மேகாவுக்கு அந்த புகைப்படத்தை பார்த்து கோபமும் வெறுப்பும் தான் வந்தது. தனக்கு நடந்தது திருமணமா? திருமணம் என்கிற பெயரில் நடந்த ஒரு பச்சை துரோகம். அதற்கு ஒரு தாலி, ஒரு மண்டபம், எத்தனை சொந்தங்கள், அத்தனையும் நடிப்பு. ஆம், அவளுக்கு நடந்தது ஒரு ஒப்பந்த கல்யாணம். ஒரே ஒரு வருடம் மட்டும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும், அதன் பிறகு விலகி கொள்ள வேண்டும். இப்படி நடந்த ஒரு ஒப்பந்த திருமணம் இப்படியும் நடக்குமா? தனக்கு நடந்தது போன்ற ஒரு திருமணத்திற்கு யாரேனும் ஒத்துக்கொள்வார்களா? அவளால் அழ மட்டுமே முடிந்தது. அவள் மீது அவளுக்கே பச்சாதாபம் தோன்றியது. அந்த படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மேகா. அவள் நினைவுகள்
பின்னோக்கி சென்றன. 3 வருடத்திற்கு முன் அவள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அடுக்கடுக்காய் அவள் மனதில் வரிசை கட்டின. சென்னை மாநகரத்தில் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி. அங்குதான் அமைந்திருந்தது அந்த மாபெரும் தொழிற்சாலை, ஆர்ஆர்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கட்டிடத்தின் மேற்புறத்தில் பெயர் பலகை பொருத்தப்பட்டிருந்தது. பேப்பர் கப், பேப்பர் பிளேட் மற்றும் பாக்குமட்டை தட்டு தயாரிக்கும் பெரிய கம்பெனி அது. கட்டிடத்தின் ஒரு பகுதியில் பொருட்கள் தயாரிக்கும் மெஷின்கள் இருந்தன. அங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். இன்னொரு பகுதியில் அதன் அலுவலகம் இருந்தது. அங்கு ஆஃபீஸ் செக்ஷனில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மேகா. நிறுவனத்தின் எம்டிக்கு பிஏவாக இருக்கிறாள். மற்ற கம்பெனிகளில் இருந்து வரும் ஆர்டர்களை சரிபார்த்து எம்டியிடம் சொல்லி அவற்றை எடுத்துக்கொள்வது, அங்கிருந்து வரும் மெயில்களுக்கு தன் மேலாளரிடம் கேட்டு பதில் மெயில் அனுப்புவது மற்றும் மூலப்பொருட்களின் தேவை இருக்கும் போது ஆர்டர் செய்வது, இவையெல்லாம் தான் மேகாவின் வேலை. அவளை தவிர அந்த செக்ஷனில் இன்னும் 5 பேர் வேலை பார்க்கிறார்கள். பில் போடுவது, வந்த பில்லை சரிபார்ப்பது மற்றும் கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்வது, இதெல்லாம் தான் அவர்களின் வேலை. காலை மணி 11. மேகா தன் அறையில் இருக்கும் கணினியின் முன் அமர்ந்து வேக வேகமாக டைப் செய்து கொண்டிருந்தாள். ஐயோ, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் முடிய மாட்டேங்குதே. அப்புறம் அந்த சிடுமுஞ்சி கூப்பிட்டு வையுமே, காலையிலேயே அதுக்கிட்ட திட்டு வாங்கணுமா? கடவுளே காப்பாத்துப்பா, உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வேலையை வேகமாக முடிப்பதற்கு பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் விதி யாரை விட்டது? எம்டியின் அறையில் இருந்து இவளை அழைக்கும் பொருட்டு பஸ்ஸர் ஒலித்தது. மேலாளர் அழைத்தால் சென்றுதானே ஆக வேண்டும், வேறு வழி இல்லையே. கணினியில் தட்டுவதை நிறுத்திவிட்டு எழுந்து வேகமாக சென்றாள். பயத்தில் அவளுடைய இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கே கேட்டது. பஸ்ஸர் அடித்தா உடனே வரணும் அந்த சுடுமுஞ்சுக்கு, இல்லைன்னா அதுக்கும் திட்டும். முணுமுணுத்து கொண்டே எம்டியின் அறையை நோக்கி நடந்தாள் மேகா. அந்த அறைக்கதவில் பிரியன் பிஇ எம்பிஏ என்று பெயருடன் கூடிய பலகை பதிக்கப்பட்டிருந்தது. அறைக்கதவை தட்டினாள் மேகா. மே ஐ கம்மிங் சார்? எஸ், கம்மின். மேகா உள்ளே நுழைந்தாள். குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே அவளை ஏறெடுத்து பார்த்தான் பிரியன். பிரியன் என்கிற அவனது பெயருக்கும் அவனது உருவத்துக்கும் சற்றும் சம்பந்தமே இல்லாத தோற்றத்துடன் இருந்தான் அவன். மிடுக்கான தோற்றம், அங்கும் இங்கும் எதையோ தேடிக்கொண்டிருப்பது போல் துருதுருவென இருக்கும் கொஞ்சம் சிறிய கண்கள், அளவான மீசை, மாநிறத்தில் பார்த்தாலே கொஞ்சம் அறிவாளியாக தெரியும் முகம், கொஞ்சம் கூட சிரிக்கத் தெரியாத கடுகடுவென்ற முகம். மொத்தத்தில் அவனுடைய இந்த தோற்றம் ஒரு போலீஸ்காரனுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஆனால் என்ன செய்வது, இங்கு எம்டியாக இருக்கிறானே, அதுவும் அவனுடைய நிறுவனமாயிற்றே அது. அவன் பார்த்த பார்வையில் மேகாவுக்கு இன்னும் பயம் அதிகமாக, என்ன கேட்கப் போகிறானோ என்று ஒரு பரிதாப தோற்றத்துடன் நின்றிருந்தாள். பிரியன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே. விரைவில் நான் வர்றேன். பாய் மக்களே.